இது எல்லாமே ஆர்எஸ்எஸ்ஸினுடைய திட்டமிட்ட ஒரு சதிச்செயல். தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்காங்க. ஒரு விஷயம் நடந்தது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அவங்கள எல்லாத்தையும் முடிச்சு கைது பண்ணி வண்டியில் ஏற்றின உடனே கைத்தட்டி மக்கள் ஆரவாரம் பண்ணி கொண்டாடுனாங்களா இல்லையா? இதுதான தமிழர்களுடைய உணர்வு. வேற எங்கேயாவது இது மாதிரி ஒரு நிகழ்வுக்கு கைத்தட்டி வரவேற்ற மக்கள் இருக்காங்களா? நீங்கள் சொல்லுங்கள் சார். நாரத்தில் இப்படி நடக்குமா? இன்னைக்கு சம்புட்டி அடி கொடுத்துருக்காங்கல்ல பொதுமக்கள். அங்கே திருப்பரங்குன்றம் மக்கள் எத்தனை பேர் வந்து டே ஏன்டா அக்கப்போர் பண்ணுறீங்க, நாங்கள் நிம்மதியாக இருக்கோம், அங்கே இருக்கக்கூடிய முருகனை ஏன்டா வந்து தொந்தரவு பண்ணுறீங்க, ரொம்ப தெளிவாக தானே இருக்காங்க. அப்போ மீண்டும் இது மாதிரி நிகழ்வுகள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நமக்கு அரசு தெளிவாக முடிவெடுத்தாங்க. நீ ரொம்ப நிதானமாக கையாண்டாங்க. எஸ், வி வில் நாட் அலோவ், வி வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். சத்தியமாக பெரிய சல்யூட் சார் அந்த ஆஃபீஸருக்கு. என்ன நிலையோ அரசினுடைய மனநிலையை பிரதிபலிக்கக்கூடிய அளவில் ஒரு அதிகாரி நின்றுருக்காருன்னு சொல்லி சொன்னால், ஒரு தமிழன் அந்த இடத்துல தன்னுடைய உணர்வை விட்டு கொடுக்காம நின்றுருக்காரு. அவருக்கு ஆயிரம் ஆயிரம் நன்றிகள் காலகாலத்துக்கு நம்ம சொல்லித்தாங்க. அந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்காருல்ல, போல்டா சொன்னார்ல, வில் ஃபேஸ். என்ன சார் போடும், வேலை தானே சார் போவோம். அது கூட அந்த அரசு விடாது. எங்கள் தலைவர் அப்படிப்பட்ட தலைவர் இல்லை. நிதானமாக தானே கையாண்டாங்க. எவ்வளோ பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கவனிச்சிங்கல்ல, என்டையர் ஈவெண்ட் வாஸ் கவர்டு பை கேமராஸ். இன்றைக்கி எதெல்லாம் வந்து அவங்க அசட்டு நினச்சி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்களோ, எத்தனை கேமராக்களை வச்சு விளம்பரமாக அதை கொண்டு போனாங்களோ, அத்தனை கேமராக்களே அவங்களுக்கு பாதகமாக நிற்கிது. அவனே சொல்கிறானே எல்லாம் கேமரா இருக்குன்னா கவனமாக இருங்கிறாங்கல்ல, கட்டுப்படுத்துதில்ல. அப்போ இந்த இடத்துல தெளிவாக சொல்லணும்னு சொல்லி சொன்னால், தலைவர் நிதானமாக எடுத்த முடிவுகள் தமிழ் மக்களுக்கு அரணாக நின்று இங்கு கலவர பூமியாக மாறாமல் மதுரை திருப்பரங்குன்றத்தை பாதுகாத்திருக்கிறார் நம்மளுடைய கழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள். அப்படி தான் எடுத்துக்க முடியும். அங்கே ஒரு பிரச்சனைக்கு அலோவ் பண்ணவே இல்லையே. இன்ஃபேக்ட் போலீஸ்காரர் தான் அடிபட்டிருக்காரு. வேதனையோடு சொல்கிறேன், அந்த போலீஸ்காரர் தான் அடிபட்டிருக்காரு. பப்ளிக்கில் இருக்கக்கூடிய அவங்க கட்சிக்காரங்களோ இவங்களோ யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத அளவுக்கு அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்தாங்க சார். ஜெயலலிதா அம்மையாரெலாம் இருந்திருந்தாங்கன்னா பிடிச்சி உள்ள வச்சு ஜெயேந்திரருக்குலாம் என்ன நடந்துச்சுங்கிறத பார்த்தாங்களா, பிடிச்சி உள்ள வச்சு எல்லாத்தையும் தூக்கி உள்ள வச்சாங்களா இல்லையா? அப்போ நிகழ்வுகள் வந்து நடக்காமல் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன்.